சார் லாஸ்ட் ஒரே கொஸ்டின் சார். இப்போ சொன்னீங்கல்ல, உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட சொன்னீங்க, மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி நீங்கள் பேசுவீங்கன்னு, அது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எஸ்கே சாருக்காக நீங்கள் ஒரு சொல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சேலஞ்ச் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா என்னவாக இருக்கும் ஃபார் த ஃபியூச்சர்? இது இல்லை, அது இயல்பாக வர்ற ஒரு விஷயம். நம்ம கேட்டு சொல்லி வருமானு தெரியல. பட் அவர்கிட்ட நான் பிடிக்கிற விஷயம், ஒரு ஒரு பயங்கர ஹியூமரான இருக்கிற ஆளை ஒரு ஆங்கிரி யங்மேனாக பார்க்க முடியுமாங்கிறது பெரிய சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் அந்த சேலஞ்சை பண்ணது பார்த்தீங்கன்னா, அமிதாப் சார் பயங்கரமாக ஹியூமர் பண்ணுவார். ஆனால் பார்த்தா ஆங்கிரி யங்மேன்ற ஒரு கான்செப்டே அமிதாப் சார் தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் பயங்கரமாக இந்த பாம்பை பார்த்து பயப்படுவார், இது பண்ணுவார். ஆனால் அவரே டெரர் பண்ண ஆரம்பித்தாருன்னா அப்படியே இந்த எட்ஜுக்கு வந்து நிற்பார். விஜய் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவரும் அவரோட டைமிங் அதெல்லாம் இருக்கும். எஸ்கே நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபேமிலி ஓரியன்ட் காமெடி அந்த டைமிங்கில் நிறைய பண்ணிட்டார். ஆக்ஷன் இப்போ அந்த கோர் பாயிண்ட்ல ஆக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷன் சொல்கிறேன், சும்மா சண்டை போகிறது கிடையாது. அந்த கோர் பாயிண்ட்ல ஆக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்பா எஸ்கே தாண்டா ஒரு ஆங்கிரி யங்மேன் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வாயிலேருந்து சொல்லணுன்றது தான் அவருக்கு நான் சொல்ல ஒரு சேலஞ்சாக இருக்கு.